நொறுங்குண்டு வேதனையில் இன்னைக்கு எத்தனை பேர் ஒருவேளை வந்திருக்கலாம். அடுத்து என்ன ஆக போகுது, நாளைக்கு என்ன ஆக போகுது, வேலையில் என்ன ஆக போகுது, வீட்டில் என்ன ஆக போகுது, நாளைக்கு ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் பல கஷ்டத்தோடு இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனால் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம், எனக்கு அருமையான பிள்ளைகளே தைரியமாக இருங்க, இன்னைக்கு நீங்கள் கவலையோடு இருக்க வந்த காரியத்தை கத்த சுற்றிலுமாக மாற்றி போடுவார். எல்லாவற்றையும் ஆனந்த தைலத்தினால் உங்களை நிரப்புவார். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், நான் ஏன் வைக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு முக்கியமான காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்வு எப்படி வாழ்வது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த உலகத்தில் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையிலே எப்படி அவருக்கு பிரியமாய் வாழ்வது, பல காரியங்கள் இருக்கிறது. வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றுவது, இப்படி பல காரியங்களை வேதம் போதிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு முக்கியமான காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சங்கீதம் 112 முதலாம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த இடத்துல ஒரு மனுஷனை பற்றி ஒரு ஆண் மகனை குறித்து வாசிக்கிறோம். அப்புறம் பாருங்க 128ஆம் சங்கீதம் முதலாம் வசனத்திலையும் அப்படி தான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதே போல நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே என்ன வாசிக்கிறோம், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். ஹல்லேலூயா. ஒரு கர்த்தருக்கு பயந்த ஸ்திரீக்கு பெரிய ஆசீர்வாதம். அதே போல பாருங்க சங்கீதம் 115 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அப்போ த ஹோல் ஃபேமிலி, குடும்பமாக அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கணும், தெய்வ பயம், நடுங்கி பயந்து அவருக்கு சித்தமானதை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார், நம்மை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுவார். இது என்னுடைய சொந்த அனுபவம். நான் என்னுடைய 16வது வயது வரை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பொழுதிலும் 16வது வயது வரை இந்த தெய்வ பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சொல்லப்போனால் கொஞ்சம் அழகை விரும்புவேன், ஆடம்பரத்தை விரும்புவேன். அந்த மாதிரி ஒரு 16 வயது வரைக்கும் கொஞ்சம் இருந்தது. எங்கள் அப்பா வெளியே எங்கேயாவது போனால் அப்பா சொல்லுவாங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னால் நீ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிமா. நாங்கள் அப்படி அழகையும் ஆடம்பரத்தையும் விரும்பின ஒரு மகள். ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது, கர்த்தர் எனக்கு இந்த பயபக்தியை கற்றுக் கொடுத்தார், இந்த வசனத்தை போதித்தார். திருமண நாளுக்கு முன்னால் எனக்கு பிரதர் தினகரன் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். எனக்கு ஒரே பயம், நான் அவ்வளோ பக்தி இல்லையே, அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ரொம்ப பக்திமான்னு சொன்னாங்களே, எப்படி நான் அவரோடு சேர்ந்து இணைந்து வாழ முடியுமா என்ற பொழுது எனக்கு நிச்சயதார்த்தத்தில் இந்த போதகர் இந்த பகுதியை வாசித்தார். நீதிமொழியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும். ஒரு வெளியேறப்பெற்ற ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ எப்படி தெய்வ பயத்தோடு இருந்தால் புகழப்படுவாள் என்ற காரியத்தை அவர் என்னன்னு தெரியல, இது பெண்களுக்குரியது. ஆனால் அவர் போதித்தது நிச்சயதார்த்த வைபவத்தில் இந்த காரியத்தை, ஒரு பெண்களுக்குரிய காரியத்தை தான் அந்த போதகர் போதித்தார். ஒருவேளை நான் நினச்சிட்டு இருந்த மாதிரி நான் எப்படி இந்த பக்திமானோடு வாழ்வது, எனக்கு அது தகுதி உண்டா என்ற ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்திற்கு தான் கர்த்தர் சொன்னார், நீ கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயாக இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று அந்த நாளிலே எனக்கு வாக்கு கொடுத்தேன். அதன் பிறகு எனக்கு இந்த ஆடம்பர ஆசை இதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. எனக்கு முழுவதும் ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும், ஆண்டவருக்கு என்ன செய்யணும், என் கணவர் எப்படி செய்யணும் நானும் அதே போல் செய்யணும், அவர் வேதம் வாசித்தா நானும் வேதம் வாசிக்கணும், இப்படி பக்திக்குரியவளாக என்னை கர்த்தர் உருவாக்கினார். எனக்கு அருமையானவர்களே, இதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக விசேஷமாக வாலிப பிள்ளைகள் இதை கற்றுக்கொள்வது நல்லது. இந்த காலத்திலே அநேக காரியங்கள் தவறுகிறார். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் ஆண்டவர்களோடு பேசுவார். இப்படிப்பட்ட தெய்வ பயத்தை அன்றாட வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி கை கொண்டால்
கர்த்தருடைய பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது என்ன பார்க்க போறோம்னா சங்கீதம் 25:12 வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். என்ன அழகா இருக்கு பாருங்க. நீங்க என்ன பண்றது, நான் அப்படிதான் திகைத்து நின்றேன். எனக்கு தெரியல எப்படி வாழ்றது, எப்படி கர்த்தரை பிரியப்படுது, எப்படி பயந்து வாழ்வது தெரியாது. ஆனா இந்த வசனத்தின்படி என்ன செய்தார், ஆண்டவர் எனக்கு போதித்தார், போதித்து வழி நடத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரொம்ப அழகான வசனம். ஏசாயா 30. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் வலதுபுறமாய் பாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், இடதுபுறமாய் சாயும் போதும், வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எனக்கு அருமையான இந்த அனுபவம் உண்டா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் உண்டு? ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம். ஆண்டவர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் பாருங்க. சவுல் கேடுகட்ட மனுஷன், கேட்டின் புத்திரனா இருந்தான். ஆண்டவருக்கு பிரியமான ஜனங்களெல்லாம் அடிச்சு கொன்னு சிறையில் அடைத்து துன்புறுத்திய ஒரு பயங்கரமா கேட்டின் புத்திரனா இருந்தான். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் பிரசன்னத்தை கொடுக்கிறார். சவுலா இருக்கிறான், கேட்டின் புத்திரன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன், வாட் இஸ் யுவர் வில் ரிகார்டிங் மை லைஃப். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய வழியை காண்பிக்கிறார். அதே போல பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோடு ஆண்டவர் பேசுவார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிறவர்களாக இருக்கலாம், இல்லை அறியாமல் இருக்கலாம், அறகுறையாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற ஆண்டவர் நமக்கு போதிப்பார், வழியை போதிப்பார். அதான் சங்கீதம் 32:8 பாருங்கள், அழகாக வாசிக்கிறோம். நான் போதிப்பேன், உன்னோட நான் நடத்துவேன், இது வழி இதுவே, இதிலே நடவுங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் தாவீது. பாருங்க, அப்படித்தான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவன் காத்திருந்து 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 ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ சித்தமாக இருக்கிறோ அதை கரெக்டாக செய்ததுனால முடிவு பரியந்த அவனுடைய வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்க்கை. எத்தனை பாடுகள், எத்தனை துன்பம். சொந்த மகன் அப்சலோம் எவ்வளவு தொந்தரவு கொடுத்தான். ஆனால் கர்த்தர் கைவிட்டாரா? யாராவது சொல்ல முடியுமா? கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. போகும்போது செருப்பு கூட இல்லாமல் மனுஷன் தன்னுடைய மகனுக்கு பயந்து ஓடின மனுஷன் திரும்பி ராஜகம்பீரத்தோடு திரும்பி ஆளுகை செய்தான். இப்படி ஒவ்வொரு அனுபவத்திலும் அவனுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்படித்தான் அவன் கர்த்தரை தேடினான். எனக்கு அருமையான சங்கீதம் 27:11 அப்படித்தான் வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், வாசிங்க சங்கீதம் 27:11. உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். இப்படிதான் ஜெபம் பண்ணோம். இது ஒரு சின்ன ஜெபம், குட்டி பிள்ளைங்களுக்கு கூட சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடு. தவறான பாதையில் இருப்போது, என்னுடைய மகன் சிறு பையனாக இருந்த பொழுது நான் சின்ன வயதிலே கற்றுக் கொடுத்த பாடங்கள் அவனை பின்னாலே பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஆகவே சின்ன வயதிலே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, தம்பதிகள் கை கொள்ளுங்க. ஆண்டவரே உடைய வழியை காண்பி. டெய்லி எவ்ரி டே யூ ஷுட் லுக் அன்டு தி லார்ட். ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், தினமும் பார்க்கணும். அதான் பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் தான் இதுக்கு முன்மாதிரி. பாருங்கள், மார்க் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அதிகாலையில் இருட்டோடே வனாந்தரமான இடத்துல போய் பிதாவாகிய தேவனை தேடினாராம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரி. எனக்கு அருமையான, இன்றைக்கு எத்தனை மணி நேரம் எந்திரிக்கிறோம்? எத்தனை பேர் 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க? காலையில் அதிகாலை எழுந்திருக்கிற பழக்கம் இல்லை. ஆனால் தேடி பாருங்கள், அதிகாலையில் தேடி பாருங்கள், ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அந்த நாளுக்கு மறியும் இல்லை, எல்லா காரியங்களையும் நீங்கள் நினைப்பீங்க இது என்ன ஆகுமோன்னு. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 34:10 அப்படி வாசிக்கிறோம். எனக்கு அருமையானுடைய, அதனால் அப்படி தேட ஆரம்பித்தீங்கன்னா அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பக்தன் தாவீது இப்படி தேடினானா 63ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், என்னுடைய தேவன். எத்தனை பேர் உரிமையோடு ஜெபம் பண்றீங்க அப்படி? லார்ட் யூ ஆர் மை காட், என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும்
விடாய்த்ததுமான தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. அப்படி நொறுங்குண்டு வேதனையில் இன்னைக்கு எத்தனை பேர் ஒருவேளை வந்திருக்கலாம். அடுத்து என்ன ஆக போகுது, நாளைக்கு என்ன ஆக போகுது, வேலையில் என்ன ஆக போகுது, வீட்டில் என்ன ஆக போகுது, நாளைக்கு ஒரு வேளை பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் பல கஷ்டத்தோடு இன்றைக்கி வந்திருக்கலாம். ஆனால் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? சங்கீதம் 63:7 வாசிங்கம்மா. நீர் எனக்கு துணையா இருந்ததினால், நீர் எனக்கு துணையா இருந்ததுனாலே உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமா, அவன் தேடினதுனால என்ன சொல்றான்? உமது செட்டைகளின் நிழலிலே களி கூர்ந்தேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, தைரியமா இருங்க. இன்னைக்கு நீங்க கவலையோடு இருக்க வந்த காரியத்தை கத்த சுற்றிலுமா மாற்றி போடுவா. எல்லாவற்றையும் ஆனந்த தைலத்தினால் உங்களை நிரப்புவா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கத்தர் எனக்கு துணையா இருக்கிறார், நான் ஏன் வைக்கப்பட வேண்டும்? தாவீது அப்படித்தான் சொன்னான், செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இதே அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பார். 1 யோவான் 1:3 அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. we are united with the Lord God Almighty. ஆண்டவரோடு ஐக்கியம். அருமையான வாலிப பிள்ளைகளை பார்க்கிறேன். இந்த வாலிப வயதில் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறபடி வாலிப வயதில் நீங்கள் தேடுவீர்களானால் உங்களுடைய எதிர்காலம் கர்த்தரால் கட்டப்படும். பயப்பட வேண்டாம். எனக்கு என்ன ஆகுமோ, எனக்கு என்ன படிப்பு என்ன ஆகுமோ, எங்கள் வீட்டில் வசதியே இல்லையே, ஒன்று கவலைப்படாதீங்க. அதன் காலத்தில் கர்த்தர் என்ன செய்வாராம்? நேர்த்தியாய் செய்து முடிப்பார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்வார். அதனால் தெய்வ பயத்தோடு அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவரோடு ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதற்கெல்லாம் முன்மாதிரியாக பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 10:30 ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்றார். நானும் சொல்றார், தேவனாய் கர்த்தரோடு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நீங்க சொல்ல முடியுமா? நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம், ஐக்கியமா இருக்கிறோம், அவரும் நானும் இணைந்து இருக்கிறோம், அவர் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பெற்றுக்கொள்ளுங்க. அதுதான் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுக்கும். தானியேலை பற்றி நம்ம வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேலுக்கு அவன் ஆண்டவரை தேடின ஒரு மனுஷன். அவனும் அவனுடைய சிநேகிதர்களும் ஆண்டவரை உறுதியாய் தேவனை பற்றி கொண்டிருந்தவர்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் அவர்களுக்கு எத்தனை பாடுகள் வந்தது. அவனுக்கு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஞானத்தின் நிமித்தம் ராஜா அவனை உயர்த்தினார். அவன் மேலே மேலே உயர்த்தின பொழுது அங்கேயே என்னாச்சு? பொறாமைக்காரர். எங்கே போனாலும் இந்த பொறாமைக்காரர்கள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவனை நீ நீ உயர்றதை பார்த்துறத என்று சொல்லி வழி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாங்க. அப்போ தானியேல் என்ன செய்வாராம்? தானியேல் 6:10 என்ன வாசிக்கிறோம்? வாசிமா. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒவ்வொரு வார்த்தையும் தயவு செய்து தானியேல் 6:10 வீட்டில் போய் தியானிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ முக்கியமாக இருக்கு. தினம் 3 வேளை அவனுக்கு பத்திரத்தில் கை வச்சுட்டாங்க, கையெழுத்து வச்சாச்சு. ராஜா வச்சுட்டாரு. ஆண்டவரை ராஜாவை விட வேற யாரும் அந்த மாதிரி ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்ட பொழுதும் தீமை வரப்போகுதுன்னு தெரிந்த பொழுதிலும் தானியேல் பயப்படவே இல்லை. யாருக்கு பயப்பட்டான்? தேவனுக்கு பயந்தான், கர்த்தருக்கு பயந்தான். ஆனால் என்ன செய்தான்? எனக்கு ஆண்டவரை மட்டும் நான் தேடுவேன், இந்த பத்திரத்தை கையெழுத்து போட்டால் என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு அவன் தினம் 3 வேளையும் நடு முழங்கால். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நெடு முழங்கால போட்டு ஜபிக்கிறது இல்லை, நல்ல சேரில் போய் உட்காந்து ஜபிக்கணும். ஆனால் எனக்கு அருமையான உங்களுடைய வயது இருக்கிற வரைக்கும், பலன் இருக்கிற வரைக்கும் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் நெடு முழங்கால் ஜெபம் பண்ண கேளு. ஹல்லேலூயா. நெடு முழங்கால செய்கிற ஜெபம், பயபக்தியோடு செய்கிற ஜெபத்தை கர்த்தர் உடனடியே பலன் கொடுப்பார். உட்காந்துக்கிட்டு கம்ஃபர்டபுளாக ஜபிக்காதீங்க.
உங்களுக்கு முதிர் வயது வரும் வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நெடு முழங்கால ஜெபம் பண்ணுங்க. அப்படி அவன் ஜெபம் பண்ணி அவன் என்ன செய்யறான்? ஸ்தோத்திரம் செலுத்தினான். இதை யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க? எப்போ அப்படி செய்வான்? அவனை காட்டி கொடுக்கலாம். ராஜாவை விட மற்ற கடவுளை தேடுறான் என்று சொல்லி காட்டி கொடுக்கலான்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தாங்க. அவன் பயப்படவே இல்லை, வழக்கம் போல செய்தான். என்ன வந்தது? அவனை சிங்க கபியில் போட வேண்டிய நிலைமை வந்தது. ஆனால் என்ன செய்ய கர்த்தர் எப்படி காப்பாற்றினார் பாருங்க. தானியேல் 6:21 வாசிங்கம்மா. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். வாயை கட்டி போட்ட ஒன்னும் செய்ய முடியாது. சிங்கம் அடக்கிப்பட்டு வாயை கட்டி போட்டாச்சு. அந்த தீமையை கர்த்தர் அடக்கி போட்டார். இதான் உங்களுக்கு செய்வார். பயப்படாதீங்க. இன்னைக்கு தீமைக்கு பயந்து வந்திருக்கிறீங்களா? தீமை செய்கிறவர்களுக்கு பயந்து வந்திருக்கிறீங்களா? ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. தேவனுக்கு மட்டும் பயந்துருங்க. அவரை தேடுறதுக்கு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. 1969 நான் என்னுடைய அனுபவங்களை அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1969 முதல் முறையாக என்னுடைய கணவருக்கு நுரையீரல் 2 செத்து போச்சு. கிட்னி டிவி நோய் வந்துருச்சு. 34 வயது தான் அவருக்கு. பிள்ளைங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க. அந்த டைமில் டாக்டர் என்கிட்ட சொல்கிறாரு, அம்மா எந்த நேரம் உங்கள் புருஷன் மறித்து போவார். 2 நுரையிலும் அரிச்சு போச்சு, நம்பிக்கையே இல்லை என்று சொன்னார். அப்போ தான் முதல் முறை நான் கிறிஸ்தவளாக இருந்த பொழுதும் அவ்வளோ தூரம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண பழக்கம் இல்லை. சும்மா ஜெபம் பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கு நெடு முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி கதறினேன். சுவாமி, எனக்கு யாரும் கிடையாது. எங்கள் வீட்டாரெல்லாம் என்னை சத்ருவாக பார்க்குறாங்க. கடவுளை தேடுறதுனால என்னை பக்தியில் என்னை பைத்தியக்காரின்னு சொல்கிறாங்க. நோபடி இஸ் தேர் டு ஹெல்ப் மீ. எனக்கு யாரும் உதவி செய்வார் இல்லை. இந்த நிலைமையில் நீர் என்ன கைவிடுவீரா? எனக்கு உதவி செய்ய மாட்டீரா? என் புருஷன் எல்லாம் நான் என்ன செய்வேன்? 30 வயது எனக்கு என்று சொல்லி முழங்கால் படிட்டு கதறி அழுதேன். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 65:2 என்ன வாசிக்கிறோம்? ஜெபத்தை கேட்கிற தேவன். அதனால் இன்னைக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஜெபம் மட்டும் பண்ணுங்க, முழங்கால் படி எடுங்க, அவ்வளவுதான். என்ன கஷ்டம் வந்தாலும் முழங்கால் படி எடுங்க. கிச்சனில் முழங்கால் படி எடுங்க. சமையல் தெரியலையா? கிச்சன் முழங்கால் படி எடுங்க. ஆஃபீஸில் பிரச்சனையா? கண்ணை மூடி அங்கேயே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். தெய்வத்துக்கு பயந்தவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அப்போது நான் ஜெபித்த பொழுது முதல் முறையாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஆண்டவர் என்னோடு பேசினார். மனுஷன் நேராக அதெல்லாம் பேச மாட்டார். சத்தம் மட்டும் கேட்டது. மகளே, உன்னை கணவன் மரிப்பதில்லை, அவன் உயிரோடு எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. 2 நுரையீரல் செத்து போச்சு. நோ ஹோப். அந்த நிலைமையில் கர்த்தர் புது நம்பிக்கையை கொடுத்தார். எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார், விசுவாசத்தை கொடுத்தார். அன்றைக்கு எனக்கு கொடுத்த விசுவாசம் ஊழியத்தில் பல கஷ்டங்கள் வந்த பொழுது அதன் பிறகு ஒரு ஸ்ட்ராங்காக நிற்க, தைரியமாக நிற்க, கர்த்தருக்குள் பலப்பட்டு நிற்க, என்ன வந்தாலும் பயப்பட வேண்டாம். சகோதரர் சோர்ந்து போனால் கூட நான் சொல்லுவேன், ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு அன்றைக்கு ஒரு அஸ்திவாரமாக ஆண்டவர் எனக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தார். அதன் பிறகு கர்த்தர் அப்படியே அற்புதமாக 4.5 மாதம் அதே போல் ஆண்டவர் எழும்பி சுகமாக்கி வேலைக்கு போகும்படி செய்தார். அந்த 4.5 மாதமும் நான் என்ன செய்தேன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். ஒவ்வொரு நாளும் சுகம் ஆகலை, இன்னும் ஃபீவர் இருக்குது, இன்னும் ரத்த வாந்தி, ஆனாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையில் மாறாதவர் என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினேன். தானியேலை போல முழங்கால் படியிட்டு என்ன வந்தாலும் பகைக்கு பயப்படாமல், அந்த நிலைமைக்கு பயப்படாமல், அந்த இல்லைன்ற நிலைமைக்கு பயப்படாமல் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.